நாராயணன் என்று அழைப்போம். ஏன்னா நட்புறி தொடங்கப்பட்டதிலிருந்து அதில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நபர். நட்புறரியில் அஸ்திவாரமாக செயல்படும் நபர்களில் இவரும் ஒருவர். இவர் ஒரு அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், ட்ரெய்னர், அருமையான ஒரு பேச்சாளர், இனிய நண்பர், பழகுவதற்கு மிக இனியவர், உதவி செய்வதில் இவருக்கு நிகர் யாரும் கிடையாது. என்னை பல தளங்களில் அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு. நான் நடத்திய 5am கிளப்பில் தொடர்ந்து பயணித்து அதிலையும் அவருடைய பங்களிப்பையும் கொடுத்துள்ளார். இந்த நட்புறரில் மாதம் ஒரு மாதமும் இணைந்து அவரது பெற்றுக் கொண்டு தினமும் பங்கு பெற்று ஒரு ஃபீட்பேக்கையும் கொடுத்து செல்லும் ஒரு இனிய நண்பர். இன்றைய தலைப்பில் வேல்யூ ஆடிங் என்ற தலைப்பில் பேசுவதற்காக உங்கள் சார்பாக தேங்க்யூ. வணக்கம் எல்லோருக்கும். காலை இந்த மாதம் தலைப்பு வேல்யூ ஆடிங். இந்த வேல்யூ ஆடிங்க்கு ஒரு தகுதியான ஆள் தான் அப்படின்னு ரமேஷ் சார் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணும் போதே சொல்லிட்டாரு. இந்த தகுதி இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த தகுதியை வளர்த்துருக்குன்னு அர்த்தம். இதுதான் வேல்யூ ஆடிங். நம்ம என்னன்னா வாழ்க்கையில நம்ம பிறந்துட்டோம், இறப்பு, இந்த கலாம் சொன்ன மாதிரி பிறப்பு இறப்பு, இந்த இருக்கிற இதுல நம்ம எப்படி வாழறோம், நம்மளும் சரி, நம்ம ஃபேமிலியிலும் சரி, நம்ம குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் எப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். இன்னைக்கு சில மனிதர்கள் பேரை சொன்னா, அவரா தங்கமான மனிதர், அவரா உலகத்துக்கு நிறைய செஞ்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ அவங்களா கொடுத்தது இல்லை, மக்களா கொடுக்குறாங்க. அப்போ மக்களா கொடுக்கறது தான் வேல்யூ ஆடிங்னா நான் என்னோட புரிதலுக்கு நான் சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வேல்யூ மதிப்பை சேர்க்கணும், நம்ம மதிப்பை சேர்க்கணும் இல்லை. எப்போதுமே ஒரு பொருளை இப்ப நான் நல்லவனா கெட்டவனா, நானே நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. ஒரு நல்லவன் சர்டிபிகேட் யாரு கொடுக்கணும்னா சமுதாயமோ அல்லது மித்த பிறரோ நமக்கு கொடுக்கும் போதுதான் நமக்கு மதிப்பு கூடுது அர்த்தம். இப்போ எல்லாரும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்க பேசிக் இந்த போடமாஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, BODMAS. இதை நான் என்ன வேல்யூ அடிஷனுக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன். அத ஃபர்ஸ்ட் பி ஃபார் பிராக்கெட் சொல்றோம். பிராக்கெட்னு என்ன மீனிங்னா, நம்ம எப்போதுமே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உங்களோட வேல்யூ அடிஷன் உங்களுக்கு வராது. அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும். இப்ப நான் இவ்வளவு நாலேஜ் இருக்கு, ஏதோ நான் படிச்ச நாலேஜ் மித்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் நம்மளோட வேல்யூ உண்மையிலே அதிகமாக மக்களுக்கு தெரியும். அப்போ நமக்கும் தெரியும், ஓ நம்ம கரெக்டா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது. அடுத்தது ஆர்டர். இந்த நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும், ஆர்டரா வச்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்னது, உண்மையா இருக்கணும், சரியான நடத்தையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், அகிம்சையா. இந்த மாதிரி நற்குணங்கள் நமக்கு ஆர்டரா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உன்னோட வேல்யூ உங்களுக்கே தெரியாம கூடும். அதாவது சொல்லுவாங்களே, இப்போ தங்கத்துக்கு யாராவது வேல்யூ போடுறாங்களா? அது இல்லை. தங்கத்தை வாங்கி வச்சா அந்த வேல்யூ தன்னாலேயே கூடுது. அப்போ நம்ம ஒரு தங்கத்துக்கு நிகரா நம்மளோட வேல்யூ நமக்கே தெரியாம ஆட் பண்ற அளவுக்கு நல்ல காரியங்கள் நம்ம செய்யணும். அடுத்தது டிவிஷன். அதாவது என்னன்னா, உங்களை நீங்க எதை பிரிக்கணும், எந்த நடவடிக்கைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது நடவடிக்கை என்ன, மூணாவது அப்படி டிவிஷனா பிரிச்சு ஒவ்வொரு டிவிஷனா நீங்க பண்ணும் போதும் உங்களோட உயரத்துக்கு நீங்க போறதுக்கு இருக்கும். அப்புறம் மல்டிபிகேஷன், அதாவது பெருக்கல். அப்ப என்னன்னா, உங்களோட நற்குணங்கள் நான் சொன்னேன், உண்மையா நடந்துக்கிறது, சரியான கேரக்டர்னு சொல்லுவாங்க, சரியான நடத்தை, இத மாதிரி இருக்கிற குணங்களை நீ இன்னும் கொஞ்சம் நல்ல மல்டிபிகேஷன் லெவல்ல நீங்க வரணும். வரும்போது உங்களோட மதிப்பு உங்களுக்கு கூடும். அடுத்தது அடிஷன். அடிஷன் வேற, ஆடிங் வேற. அடிஷன்னா நம்ம ஒரு செயலை செஞ்சிட்டோம்னா, அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க வினைத்துவை,
வினைத்தொகை வந்து 3 காலத்துக்கும் பொருந்தும். இறந்த காலத்துக்கும் பொருந்தும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும். அது மாரி ஆடிங் வந்து 3 இதுக்கும் பொருந்தும். அடிஷன் வந்து 1. இப்ப நம்ம வந்து அடிஷன்னா என்ன? நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன். ஒரு எம்காம் முடிக்கிறேன். அவ்வளவுதான் அடிஷன். அடுத்து என்ன? ஒரு டிகிரி முடிக்கிறேன். அடிஷன் அதான். ஆடிங் வந்து என்னன்னா, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தோனே பிகாம் தான் முடிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு சேர்ந்த பிறகு தான், நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிகிரியா முடிச்சு ஒரு 7 டிகிரி வந்து வேலை வாய்ப்பு முடிஞ்ச வேலை ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கரஸ்பாண்டன்ஸ்ல எல்லாமே படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் நம்ம வாழ்க்கையில ஆடிங் அப்படின்னு சொல்றது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆடிங்க நம்ம பண்றோமோ நல்லது. சப்ஸ்கிரைப் அதாவது கழித்தல். என்னன்னா கழித்தல் நம்ம நடத்தைகள்ல சில எதிர்மறையான சிந்தனைகள் இருக்குல்ல, அத ஃபுல்லா நம்ம கழிக்கணும். என்னன்னா கோபம், பொறாமை, விட்டு கொடுக்க தன்மை இல்ல. ஒரு இடத்துல வந்து நம்ம விட்டு இந்த மாரி எதிர்மறை சிந்தனைகள ஃபுல்லா நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டா, இந்த போடோமாஸ் ரூல்ஸ் எப்படி ஒரு ப்ராப்ளம் மேக்ஸோட ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு எப்படி அது உதவியா இருக்கோ, அது மாரி நம்ம வாழ்க்கையில வேல்யூ அடிஷனுக்கு இத ஃபார்முலாவ நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு மதிப்பு கிடைக்குது. இப்போ வேல்யூ அடிஷன் நான் சொல்றேன். அதாவது இப்போ ஒரு மாம்பழம் வியாபாரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாம்பழம் வியாபாரி எல்லாருமே என்னன்னா, ஒரே இடத்துல தான் வந்து மாம்பழம் வாங்குறாங்க வியாபாரிட்ட. ஆனா, அதே 3 வகையா இருக்கு. ஏ ஒரு ஏன்னு ஒரு நபர், ஒரு பின்னு ஒரு நபர். இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஏ நபர் வந்து மாம்பழத்த அப்படியே வாங்கி ரூ. 10க்கு வாங்குறாங்க. ரூ. 10க்கு வாங்கிட்டு அப்படியே தள்ளுவண்டியில இல்ல பிளாட்ஃபார்ம்ல வித்துடுறாங்க. ஒரு ரூ. 12க்கு வித்துடுறாங்க. ரூ. 2 லாபம் கிடைச்சா போதும்னு. ஒரு பி உள்ளவர் என்ன பண்றாரு, அத வாங்கி ஒரு சின்ன ஷோரூமோ ஏதோ ஒண்ணு கடையில வச்சு விக்கிறாரு. அவர் ரூ. 10க்கு வாங்கி ரூ. 25க்கு விக்கிறாரு. ரூ. 15 லாபத்துல. இன்னொருத்தர் ஸ்மார்ட்டா வேலை பார்க்குறாரு. அந்த மாம்பழத்த வாங்கி அத சுத்தப்படுத்தி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வச்சிருக்கிற மாரி ஒரு ரேக்கு அழகா அடுக்கி வச்சு, அவரு வந்து ரூ. 10க்கு வாங்கின மாம்பழத்த ரூ. 150க்கு விக்கிறாரு. அவர் அந்த ரூ. 10க்கு வாங்கினத ஒரு ரூ. 20 செலவு, அந்த பாக்கெட் எல்லாம் செலவுக்கு ஒரு ரூ. 50 செலவு பண்றாரு. அப்ப ரூ. 60 செலவு பண்ணிட்டு, ரூ. 60 லாபம் பார்க்கிறாரு. அப்போ வேல்யூ அடிஷன் எப்படி? மாம்பழம் ஒரே இடத்துல தான் கிடைச்சது. ஆனா அந்த மாம்பழத்த அந்த எப்படி டிஸ்ப்ளே பண்ணி வைக்கிறாங்களோ, அதுக்கு ஏத்தாப்புல அது மாறிருது. அப்போ என்னன்னா, நம்மளோட வேல்யூ அடிஷனும் நம்ம அந்த மாரி இருக்கணும். ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா பொருள் உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்றது பெருசு இல்ல. அத தயார் பண்றது பெருசு இல்ல. ஆனா தயார் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்னு இருக்கு. அந்த இடத்துல தான் உங்க வேல்யூ அடிஷன் ஆகுது. இன்னைக்கு சில கம்பெனிகளோட ப்ராடக்ட்ட நம்ம சொன்னோனயே கண்ண மூடிட்டு வாங்குறோம். இன்னைக்கு செப்பல் அப்படின்னா ஒரு பேட்டா, ஒரு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா டிவிஎஸோட ப்ராடக்ட்டா அதுக்கு ஒரு நேம் இருக்கு. இவங்கெல்லாம் என்னன்னா வேல்யூ அடிஷன் பண்ணி வச்சுட்டாங்க. கஸ்டமர்ட்ட ஒரு மைண்ட்ல ரீச் ஆயிருச்சு. நம்மளோட பொருள் வந்து நல்ல பொருள்னு பேர் வாங்கிட்டாங்க. அதனால அவங்க எப்படினாலும் அந்த குவாலிட்டிய மெயின்டெயின் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, அதே மாரி நம்மளோட பர்சனல் குவாலிட்டி என்ன இருக்கு? அத நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நமக்கு வெற்றிய குடுக்கும். நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். இதே மாரி தான் அ ஒவ்வொரு இடத்துலயும் வேலை பார்க்குற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க ஒரே டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா, அவங்களுக்கு இந்த அப்ரைசல் அவங்கள வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இன்கிரிமெண்ட்ன்னு குடுப்பாங்க. பதவி உயர்வு பிளஸ் சம்பள உயர்வு குடுக்கும்போது, அவங்கள அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் 2 பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அது ஏன் டிஃபரன்ஸ் வருதுன்னா, அதுதான் உங்களோட வேல்யூ அடிஷன் ஆகும். இதுக்கு உதாரணமா நான் முதல்ல வேலை பார்த்த இடத்த சொல்றேன். அந்த இடத்துல என்ன வேல்யூ அடிஷன் எனக்கு வந்ததுன்னா, நான் டிகிரி முடிச்சோனே ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு அதான் எம்என்சி கம்பெனில ஜாயின் பண்ணேன். வெஸ்டாஸ் ஆர்ஆர்பி இந்தியா லிமிடெட் விண்மில்ல ஜாயின் பண்ணேன். அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் தான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து அந்த கம்பெனில நான் அது வந்து எந்த அப்ரைசல் போனாலும் எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க, எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுங்க நான் வாய திறந்து கேட்டதே இல்ல. அங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. என்னன்னா, அங்க குரோஸ் கணக்குல நாங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம் கனரா பேங்க்ல. அப்போ அந்த பேங்க் மேனேஜர் வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி குடுத்தாரு. என்னன்னா,
அப்போல்லாம் வந்து டிடி தான் எடுப்போம். டிடி எடுக்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட். ஏன்னா 2% இருக்கும். என்ன வேல்யூ 2%. இந்த 1,00,00,000க்கு மேல போனா 1% இப்படி இருந்தது. அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், நீங்க குரோத் கணக்குல மெயின்டெயின் பண்றதுனால நாங்க ஒரு கனரா பேங்க்ல ஒரு பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறோம். எவ்வளவு அமௌண்ட் எடுத்தாலும் 5,000 தான் அந்த டிடியோட வேல்யூ. அதுக்கு மேல நீங்க சார்ஜ் கொடுக்க வேண்டாம்னு ஒரு சர்க்குலர் கொடுத்தாரு. அப்ப அந்த சர்க்குலர் குடுத்தோனே என்கிட்ட குடுத்தாருன்னா, இந்த மாரி நீங்க எந்த பேங்க் கனரா பேங்க் போனாலும் உங்களுக்கு 5,000 தான் டிடி சார்ஜ் அப்டின்னாரு. அப்ப நான் கேட்டேன். அப்போ வந்து நாங்களும் விண்மில் வந்து ஓனா போட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு குடுத்துருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு மாசம் மாசம் ரெவென்யூ குடுப்பாங்க. இன்கம் டிடி குடுக்குறாங்க. ஆனா அதுல பார்த்தீங்கன்னா 25,000, 35,000, 45,000 சார்ஜ் போட்டாங்க. அதுவும் கனரா பேங்க்ல தான் டிடி குடுக்குறாங்க. அப்போ நான் அந்த கனரா பேங்க் மேனேஜர்ட்ட கேட்டேன். சார் இந்த மாரி அங்கேயும் வாங்கலாமா? அப்படின்னாரு. அங்க எலிஜிபிலிட்டி ஆல் ஓவர் இந்தியா. நீங்க எடுத்தாலும் ரூ. 5,000 தான். உங்களுக்கு யார் டிடி குடுத்தாலும் ரூ. 5,000 தான். நீங்க இந்த இந்த சர்க்குலர யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் என் ஃபைனான்சியல் கண்ட்ரோல்ல கேட்டேன். சார் இந்த மாரி நம்ம டிடி வாங்கியிருக்கோம். இந்த டிடியோட எஃபெக்ட் வந்து இந்த டேட்லேருந்து இருக்கு. அப்ப இந்த டேட்லேருந்து நமக்கு இவ்வளவு ரெவென்யூ வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் குடுத்துருக்கு. இதுல வந்து 25,000, 35,000, 45,000லாம் நமக்கு சார்ஜ் பண்ணியிருங்க. அந்த 5,000 போக 20,000, 15,000 இருக்குல்ல. இத நம்ம கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அந்த ஃபைனான்சியல் கண்ட்ரோல் இதெல்லாம் கிடைக்காதப்பா. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஞான வாயில போன சொல்ல புரியுது. இதெல்லாம் நீ ட்ரை பண்ணா கிடைக்காது அப்படின்னு. எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனா நான் சொன்னேன், சார் கிடைச்சா லாபம். கிடைக்கலன்னா எந்த லாஸும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு, அத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அரேஞ்சு எவ்வளோ டிடி என்னைக்கு குடுத்தாங்க, என் டிடி நம்பர் போட்டு, இவ்வளோ கமிஷன் ஆக்சுவலா ஆஸ் பெர் சர்க்குலர் இந்த கமிஷன் தான் வரணும். இவ்வளோ டிஃபரன்ஸ்ன்னு ஒரு ரூ. 3,00,000 டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இவர்ட்ட கேட்டுட்டு, நான் திருநெல்வேலி நைட்டுனால நான் ஊருக்கு போறேன் அப்படின்னேன். நீங்க கம்பெனி டியூட்டியா போங்கன்னு சொல்லி என்னைய அனுப்பிச்சு விட்டு, கம்பெனி டியூட்டியா அந்த மேனேஜர்ட்ட போய் நான் குடுக்குறேன். 11 மணிக்கு 10 மணிக்கு கொண்டு போய் அந்த மேனேஜர்ட்ட இந்த லெட்டர், அனெக்சர் எல்லாம் குடுக்குறேன். அவர் ஒண்ணுமே இல்ல. அத படிச்சு பார்த்துட்டு, "சார் ஒரு 12 மணிக்கு வாங்க. இந்த ரூ. 3,50,000 டிடி ரெடியா இருக்கு" அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆனா அந்த அந்த யங் ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சாதனை தான். யாருமே முடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு சாதனை வருதுல்ல. அத செஞ்சு அங்க வாங்கிட்டேன்னு என் ஃபைனான்சியல் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்போ நம்ம என்ன எல்லாரும் செய்ய முடியாது அப்படின்னு விட்ட வேலைய நம்ம எடுத்து செய்யும்போது, நம்மளோட வேல்யூ அடிஷன் அதிகமாக ஆகுது. இதனால என்ன ஆச்சுன்னா, நான் வருஷம் வருஷம் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன அறியாமயே ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அப்போ உங்களோட வேல்யூ அடிஷன நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அந்த அந்த அடிஷனுக்கோட ரிவார்டு, மதிப்பு எல்லாமே உங்கள தேடி வரும். இது வந்து என்னோட அனுபவத்தில் கிடைச்சது. அதே மாரி தான் நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ இப்போ என்னைய அறிமுகப்படுத்தும்போது ரமேஷ் சார் அழகா அறிமுகப்படுத்தினார். இவர் ஒரு நல்ல மனிதர். அதாவது தான் மட்டுமே எந்த இடத்துலயும் இருக்கணும்னு நினைக்க மாட்டாரு. மித்தவங்களுக்கும் உதவி செய்யணும். மித்தவங்களும் நெறைய தளத்துல போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா? இதுதான் என்னோட வேல்யூ அடிஷன். இன்னைக்கு வந்து நெறைய பேரு அதுதான். நம்ம சமூக சேவையில மட்டும் தான் அது வரும். அப்போ இதுதான் உங்களோட வேல்யூ அடிஷன். நீங்க படிச்சு, நீங்க நல்லவங்களா இருக்கீங்கன்னு சொன்னோம்னா, 4 பேர் அதாவது என்ன சொல்றாங்களே, அ இவரு ஒ ஒருத்தர் வந்து வாழ்ந்தது எப்படின்னா, அவர் இறக்கும்போது 2 விதமா சொல்லுவாங்க. "அப்பா இவரு இறந்துட்டாருப்பா. ரொம்ப மன வருத்தமா இருக்கு" அப்படிம்பாருங்க. சிலவன் இவன் இறந்துட்டான்ப்பா. ரொம்ப ஒரு மாரி பேசுவாங்க. இவன் இருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்தது. போய் சேர்ந்துட்டான் பிரச்சனை இல்லன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரகமா இருக்கணும். நம்ம வாழ்ந்தால் வாழும்போது எப்படி இருந்தோனோ, நம்ம இறக்கும்போது ஒரு நல்ல பேரோட இறக்கறதுக்கு நம்ம இருக்கும்போதோ, நம்மளோட வேல்யூக்கு என்னென்ன தேவைகளோ, அத எல்லாமே நம்ம செஞ்சுக்கணும். அதுக்கு தான் அடிப்படை கருத்து நான் என்ன சொல்லுவேன்னா, வேல்யூ அடிஷன் பண்றதுக்கு. அதாவது ஒரு பொருள வாங்குறோம். அதுக்கு வந்து அப்ரிசியேஷன் உண்டு. அதே டிப்ரிசியேஷன் உண்டு. இந்த கணக்காளருக்கு முறையில வந்து சொல்லுவாங்க. அப்ரிசியேஷனா நம்ம இருக்கணுமே தவிர, டிப்ரிசியேஷனா நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இப்போ ஒரு ஒரு வீடு வாங்குறோம். ஒரு இடத்துல நல்ல லொகேஷன் பார்த்து வீடு வாங்குறோம். அது நம்ம இன்னைக்கு ஒரு 15,00,000 20,00,000க்கு வாங்கினா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது 50,00,000 ஆகும். அது வேல்யூ அப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விதமும் நம்ம நற்குணங்கள பயன்படுத்தும் பொழுது, நம்மளுக்கு வேல்யூ அடிஷன் ஆகும்.
நமக்கு டிப்ரிசியேஷன் ஆகுறது என்னது? மதிப்பு இழப்பு. நம்மளும் மதிப்பு இழக்கிறோம். எப்படின்னா, நம்ம தேவையில்லாத சில பிரச்சனைகள நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, நம்ம மதிப்பும் இழக்கப்படுகிறது. ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து கோவமோ எதுவுமே படாம நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு அதிகமா இருக்கும். இப்போ கூட ஒரு ஒரு இது காலையில ஒரு YouTubeல தான் பார்த்தேன். அதுல நம்ம இவரு சொ ஒருத்தர் சொல்றாரு. என்னன்னா, நம்ம போயிட்டு இருக்கோம் காரு ப ஹைவேல. கார்ல பின்னாடி வந்து இடிச்சிடுறான். இடிச்சதுனால என்ன ஆகப்போகுது? கார் டேமேஜ் ஆகுது. நம்ம என்ன நினைக்கணும் அந்த இடத்துல இறங்கி போய் அவன்ட்ட போய் சண்டை போட்டா, அவன் நம்ம தேவையில்லாம நம்ம ஃபேமிலி, அம்மா, அப்பா அதுன்னு தவறான வார்த்தைகள் பேசுவான். அந்த இடத்துல வந்து நம்ம அவன்ட்ட போய் நின்னு, நம்ம மதிப்ப இழக்காம, "எப்பா முட்டிட்டான் ரைட். கார் எப்படி இருக்கு? ஓடுமா? அடுத்த இடத்துக்கு போகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்ல ஏறி நம்ம போறது தான் நமக்கு மதிப்பு கூட அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இந்த வேல்யூ அடிஷனுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதாரணமா நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் அப்படித்தான். சில பிரச்சனைகள வந்து கடந்து போம்போது, நமக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு அதிகமாக கிடைக்குது. அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாரி நம்ம வந்து எந்த இடத்துல விட்டு குடுக்கணும், எந்த இடத்துல நம்ம மேனேஜ் பண்ணணும். இது வந்து நம்ம மதிப்ப கூட்டும். எல்லா இடத்துலயுமே போய் நான்னு போய் நிக்கக்கூடாது. சில இடத்துல வந்து சில ஆட்களுக்கு வழிய குடுக்கணும். அதாவது இப்போ நம்ம தான் ஒரு நல்ல இடத்துல பேசுறோம்னா, எல்லாத்துக்கும் நானே இருக்கணும்னு சிலவங்க இருப்பாங்க. அந்த குணம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மதிப்ப குறைக்க தான் செய்யும். ஒரு நல்ல ஒரு பண்பாளர் பாருங்க, அவர் பேச வேண்டிய இடத்த இன்னொரு ஆளுக்கு விட்டு குடுப்பாங்க. அப்பதான் அவரோட மதிப்பு அதிகமாக கூடுது. சிலவங்க பார்ப்பாங்க, சிலவங்க வந்தோனே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. இவரு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு உங்கள அறியாமயே வரும். அதாவது புத்தர் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கா போய் பிரச்சாரம் பண்ண போம்போது, அவர வந்து ரொம்ப எதுக்குன்னு நெனச்சு வந்தவங்க கூட, ஒரு ஸ்டேஜ்ல அவர பார்த்தோனே கையெடுத்து கும்பிட்டுட்டு அவரோட பிரசங்கத்த கேட்கறதுக்கு மாறிருவாரு. ஏன்னா, அவருக்கு அந்த ஒரு பவர் இருந்தது. அப்போ என்னன்னா, நீங்க வேல்யூ அடிஷனா இருந்தா, உங்கள எதிர்க்கிறவங்க கூட உங்கள பணிஞ்சு போற அளவுக்கு உங்க தகுதிய வளர்த்துக்கங்க. அப்படின்னு சொல்றது தான் அந்த வேல்யூ அடிஷன். இது எந்த வகையிலனாலும் இருக்கலாம். அதாவது வேல்யூ அடிஷன் பண்றது உங்களுக்கும் நல்லதா இருக்கணும், சமுதாயத்துக்கும் நல்லதா இருக்கணும். அதுதான் இங்க மெயின் அ இது. நம்ம ஒரு செயல்பாடு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் அது பெருமையா இருக்கும். இப்போ ஒரு பொது காரியங்கள் செய்யறீங்க, அந்த இடத்துல போய் முன்னிறுத்தி செய்யறீங்கன்னு வைங்களேன், இது ஒரு உங்களையும் உயர்த்தும், மத்ததையும் உயர்த்தும். இதுக்கு உதாரணம் இந்த நட்புணர்வையே நான் சொல்றேன். என்னோட வேல்யூ அடிஷன் எப்படி வந்தது நான் சொல்றேன். நட்புணரி ஆரம்பிக்கும்போது ஒரு 2, 3 நாள் நான் தொடர்ச்சி வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு மேல ஃபவுண்டர் வந்து எனக்கு ட்ரெய்னிங்கா இருக்கு. காலையில டிராவல்ல இருக்கேன். என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, சரி அத எடுத்து பண்றேன் அப்படின்னு இருந்தேன். அப்போ பண்றது வரை எனக்கு ஒரு புரோகிராம் நடத்துறதுக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. இந்த மாரி பேசுற அளவுக்கு அனுபவம் கிடையாது. ஏன்னா நான் அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கே கூச்ச சாபம் உள்ள ஆள்ன்னு வச்சுக்கோங்களேன். வேலை பார்ப்பேன். அதான் கம்பெனில வேலை பார்க்கறது வேற ஏசி ரூம்ல. ஆனா இந்த மாரி பொது இடத்துல ஒரு 10 பேர் கூடியிருக்கிற இடத்துல பேசுறது கூட நான் தயங்கின ஆள். ஆனா எனக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சு எனக்கு அந்த ஒப்படைச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியாம வேல்யூ அடிஷன் ஆகுது. இப்போ என்னன்னா யாருமே வெறும் நாராயணன்னு சொல்ல மாட்டாங்க. நட்புளரி நாராயணன் தான் சொன்னாங்க. அந்த ஸ்டேஜ்க்கு வேல்யூ அடிஷன் ஆச்சு. அதே மாரி நான் மட்டும் இல்ல. என்னைய தாண்டி இன்னைக்கு இந்த தளத்துல இன்னைக்கு இணைந்தவங்க நெறைய பேர் எல்லாமே நான் கூட்டிட்டு வந்து பேசுங்க, இந்த தளத்துல பேசுங்கன்னு சொல்லி நெறைய பேர அறிமுகப்படுத்தினேன். இதனால என்னன்னா, அவங்களுக்கும் ஒரு வேல்யூ அடிஷன் ஆச்சு. எனக்கு ஒரு வேல்யூ அடிஷன் ஆச்சு. இன்னைக்கு அறிமுகத்துல சொல்றாரு ரமேஷ் சார் சொன்னாங்க. என்னைய பல தளத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் நாராயணன். நல்ல நண்பர் அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்ம வேல்யூ அடிஷன். நம்ம வாழ்க்கையில இது ஒரு அனுபவம். அதே மாரி வினய் தீர்த்தான் சார் இருக்காரு. அவர்லாம் வந்து அவரோட ஏஜ்க்கு நான்லாம் கம்மி. ஆனா, அவரு எனக்கு ஒரு சர்டிபிகேட் குடுக்கும்போது நான் நெனச்சேன், நம்ம கரெக்ட்டான பாதையில தான் போயிருக்கோம். அப்படின்னு எனக்கு ஒரு அனுபவம். அதுபோக வீரசேகரன் சாரா இருக்கட்டும், மில்டன் சாரா இருக்கட்டும், மித்த எல்லாரையுமே நான் சொல்றேன். அப்போ நான் ஒரு வேல்யூ அடிஷனா நான் இருக்கிறேன் அப்படின்னு
நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு இத்துடன் இந்த என்னோட சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா 6 மணிக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம சோமா வள்ளியப்பன் சாரோட ஸ்பீச், எல்லாரும் அதுலயும் கலந்துக்கங்க. அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது. ஏன்னா என்ன ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட புத்தகத்தை நான் வந்து அறிமுகப்படுத்தும் போது, நாராயணன் சார், நான் புத்தகம் எழுதும் போது கூட நான் இந்த எண்ணத்துல எழுதல, ஆனா நீங்க அந்த பிரசன்டேஷன் நல்லா பண்றீங்கன்னு அவரும் எனக்கு ஒரு வேல்யூ அடிஷன். இன்று வரை அவர் ஒரு நண்பராக இருக்கிறார். அதனால நான் இந்த உரையை இதுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரமேஷ் சார் இருக்கீங்களா? நன்றி நன்றி ராதானன் சார். ஒரு அருமையான உரை. போத் மாஸ் ஆரம்பிச்சு என்னென்ன விஷயம் ஒரு அடிப்படையா மனுஷனுக்கு வந்து வேல்யூ ஆடிங் கொடுத்தோம் அப்படின்ற பல விஷயங்கள் செஞ்சு ஒரு ஒரு செய்ய தயங்குற விஷயத்த கூட கையில எடுத்து ஒரு பேங்க்ல அந்த டிடி கமிஷனை கரெக்ட் பண்ற விஷயம், அது மாதிரி பல பல விஷயங்களை இன்னைக்கு உங்களுடைய தனித்துவமான பாணியில சொல்லி சென்றிருக்கிறீங்க. ரொம்ப அருமையான ஒரு உரை. வேல்யூ ஆடிங் அப்படிங்கிறதுக்கு அதிகபட்சமான வேல்யூ ஆடிங்கான ஒரு உரையா நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அருமை. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுபநிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் காலத்தில் இருந்தால் அவங்க கை உயர்த்தி பேசலாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்துல பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் நற்பலர் குடும்பத்தார சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து, குழந்தை பேரு வேண்டுபவர்களுக்கும் அது கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திச்சு ஃபீட்பேக் செஷனுக்கு வரோம். இன்னைக்கு வந்து ஃபீட்பேக் செஷன் ஃபர்ஸ்ட் வந்து வீரசேகரன் ஐயா கை உயர்த்திருக்காரு. அவர் ஃபீட்பேக் கொடுத்துட்டு அப்படியே அந்த தளத்தை ஃபீட்பேக் செஷனை எடுத்துட்டு போகணும்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. ரமேஷ் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நானும் அங்க வர்றதுனால வேறு எவரேனும் இதை தொடர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. இன்னைக்கு தொடக்கத்துல ஐயா அவர்கள், நற்புலரி நாராயணன் ஐயா அவர்கள் ஒரு அன்பை பொழிந்தார். கொஞ்சம் பேர் தான், ஒரு 3-4 பேர் தான் வந்திருந்தப்ப அதுவே ஒரு வேல்யூ அடிஷன் தான். அவருடைய தன்மைக்கு சும்மா எப்பங்க ஆரம்பிக்கிறது அப்படியே இருக்கலாம். அந்த வந்த உடனேயே அன்பை பொழிந்தார். அதுதான் அவரோட வேல்யூ அடிஷன். அதே மாதிரி இன்று தன்னுடைய பேச்ச இன்னொரு நிகழ்ச்சிக்காக தன்னை அக்காமடேட் பண்ணிக்கிறார் பாருங்க எப்படின்னு. இது பெரிய இது. நான் முடிச்சுட்டு வரணும், என்னால அந்த டைமுக்கு வர முடியாது, நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு எல்லாம் போறதுக்கு பதிலா தன்னையே அதுல வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்வது. இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய, யாரோ வேணுமாலும் நாம் கற்றுக்கொள்வதற்கு பல செய்திகள் இருக்கிறது. நட்புலரியில் அது அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த வகையிலே இன்றைய பொழிவாளர் அவர்கள் பல பிராக்டிக்கல் இஷ்யூஸ், ஒருத்தருக்கு எப்படி உதவ முடியும், அவரை வந்து அறிமுகப்படுத்தினப்பே சொன்னாங்க, இவர் வந்து நல்ல மனதோடு உதவி புரிவோர். அது எந்த உதவியா இருக்கலாம், அது 1 பைசாவா இருக்கலாம், 1 கோடியா இருக்கலாம், இம்மெட்டீரியல். ஆனா உதவி புரியணுங்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நெறிமுறைகள், அதுவே அவங்களை உயர்த்தி நிற்கும். அன்பான வேண்டுகோள், பொழிவாளர் அவர்களுக்கு அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்பதோடு அவருக்கு நன்றி கூறி இந்த பின்னூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பின்னூட்டத்திற்கு நன்றி ஐயா. லாவண்யா மேம், உங்களது பின்னூட்டம் பாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாராயணன் சாரோட வந்து எப்பவுமே ஸ்பெஷல், ரொம்ப சைலண்டா சாஃப்டா கொண்டு போவாங்க சார். ஆனா நிறைய வேல்யூஸ் இருக்கும் எப்பவுமே. அது இன்னைக்கு பர்டிகுலரா வேல்யூ அடிஷன் அப்படிங்கும்போது நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க சார். ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா வந்து அது ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்கும் போது அந்த வேல்யூ அடிஷன் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது.
தேங்க்யூ சார். அப்புறம் பர்த்டே விஷ் சொல்றதுக்காக என்னோட ஃப்ரெண்டு ராணிக்கு இன்னைக்கு பர்த்டே. அதே போல இன்னொரு விஷயம், ஒரு என்னோட இதுக்கு என்கொயரி பண்ண ஒருத்தவங்களோட பேரண்ட் வந்து மிஸ் ஆயிட்டாங்களாம் 60 இயர்ஸ். ஸோ எல்லாரும் தயவுசெய்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வீக்கா அவங்க போட்டுட்டே இருக்காங்க மெசேஜ், இன்னும் கிடைக்கலையாம். எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவங்க சீக்கிரம் கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. லாவண்யா மணிமுத்து மேடம் அவர்களின் தோழி ராணி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இந்த தொலைந்த பெற்றோர் அவர்களும் வந்து சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறையருளை பிரார்த்திப்போமாக. அடுத்தபடியாக எவரேனும் பின்னூட்டம் வழங்க இருந்தால் கைகளை உயர்த்தலாம். இல்லாத பட்சத்தில் சரவணன் சார், நாகவல்லி மேம், நீங்க உங்க பின்னூட்டம் கொடுங்க. நற்புலரியின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், உங்களோட ஸ்பீச் நான் இதான் முதல் முறை கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது சார், எக்ஸலண்டா இருந்தது. நான் எப்பவுமே வேல்யூ ஆடிங்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள்லயும் நிறைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டே வருவேன், உள்வாங்கிக்கிட்டே இருப்பேன். அதுல உங்களோட கருத்துக்களை போர்ட் மாஸா இருக்கட்டும், நீங்க சொன்ன உங்களுடைய வாழ்க்கை வரலாறு கருத்துக்களையும் ரொம்ப நல்லா இருந்தது சார். அதை கேட்கும்போது நம்ம எப்படி நம்ம லைஃப்ல நம்ம ஆடிங் பண்ணிக்கணும், நான் இது வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்லும்போது ஒவ்வொரு டைமும். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை கருத்துக்கள்ல நம்ம எதெல்லாம் எடுத்துக்கணும், எப்படி நம்மளுடைய லைஃப்ல நம்ம எப்படி ஆடிங் பண்ணிக்கணும். நானும் நிறைய சமூக சேவையில ஈடுபட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அதனாலதான் என்னோட பேர் உயர்ந்ததுங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும். சார் ரமேஷ் சார் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த ஜேசிஐ மூலமா, ஜூனியர் சப்பா இன்டர்நேஷனல் மூலமா நான் நிறைய குழந்தைங்களுக்கு எடுத்து செஞ்சேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து நான் ஒரு வருஷம் ஃபுல்லா அதுக்கு சேவை செஞ்சேன் சார் அந்த கிராமத்துக்கு. அந்த அப்ப செய்யும்போதுதான் என்ன பேரு நிறைய பேருக்கு தெரியிற மாதிரி வந்தது. அப்பதான் நீங்க சொன்னதை நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுடைய சமூக சேவை மூலமா தான் நீங்க எந்த அளவுக்கு வென்றிருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி சார். இதுவும் எனக்கு ஒரு வேல்யூ ஆடிங்ல இது ஒரு பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். எக்ஸலண்ட் சார். மலரும் நினைவுகளை தூண்டிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தாமோதரன் ஐயா, உங்களது பின்னூட்டத்தை தாருங்கள். தாமோதரன் சார், நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். நாராயணன் சார் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் வேல்யூ ஆடி, வேல்யூ எடிசன் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். ஒரு மாமரத்தை எப்படி விலை கூட்டி விற்பது என்பதை பற்றி மிக தெளிவாகவும் ஒரு தொழிலதிபர் போல அதை கூறியது எனக்கு மிகவும் வரவேற்கத்தக்கது. அவர் என்னுடைய வீட்டுக்கும் வந்திருக்கின்றார். அவர் இனிய நண்பர். அவர் குடும்பத்தோடு பழகுவது என்பது மிக சிறப்பு. அதே சமயத்தில் ஒரு கனரா பேங்கில் இபி அலுவலகத்திலிருந்து 3 லட்சம் ரூபாயை நம்ம அந்த கணக்கில் வரவு வைத்தது மிகவும் சிறப்பு. யாரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு செய்தாருன்னு சொன்னால் அவருடைய வேல்யூ அடிஷன் மிக சிறப்பாக அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்து, நான் கோயில் சென்று கொண்டிருப்பதால் அவரை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். அவரை பற்றி அவர் ஒரு சிறப்பான மனிதர். நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்தபடியாக சிவசங்கரி அவர்கள் பின்னூட்டம். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். சாரோட செஷன் கேட்டதே இன்னைக்கு வேல்யூ அடிஷன் தான். சார் ரொம்ப நாளா செஷன் அட்டன் பண்ணவே இல்லை, எங்க சார் காணான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். இன்னைக்கு சாரோட ஸ்பீச் கேட்டதே ரொம்ப வேல்யூ அடிஷனா இருக்கு. அருமையா பேசியிருந்தீங்க சார். அந்த மேக்ஸ்ல அந்த சிம்பிள்ஸோட இது சொல்லியிருந்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. செஷன் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. அடுத்தபடியாக சிவகுமார் ஐயா, உங்களது பின்னூட்டத்தை தாருங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். வழக்கம் போல் நாராயணன் சார் ஒரு அருமையான செக்ஷனை எடுத்து கொடுத்துருக்காரு. யதார்த்தமா லைஃப்ல நடந்த சின்ன சின்ன நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலம் எந்த அளவு ஒரு வேல்யூ அடிஷன்
கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சார். நன்றி. மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் வேறு யாராவது பின்னூட்டம் வழங்க இருக்க வாய்ப்பு இருந்தா வழங்கலாம். இல்லைன்னா என்னுடைய பின்னூட்டத்தை கொடுக்குறேன். லோகநாதன் சார், நீங்க கொடுங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு நாராயண் சார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக அவருடைய ஸ்பீச் கேட்க முடியல. நான் நற்புலரி சேர்ந்த உடனே நாராயண் சார் ஸ்பீச் தான் நிறைய கேட்டிருக்கேன். நிறைய வந்திருக்காரு. பணி நிமித்தமாக அவங்க இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் எப்பொழுது நல்ல குணங்களோடு இருக்கிறானோ அப்போது அவனுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்கும். உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுடைய குணம் 100க்கு 100 நல்லா இருக்கு. நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதை நானும் ஃபாலோ பண்றோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க லோகநாதன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. சிவகுமார் சார், நீங்க பேசிட்டீங்கல்ல? பேசிட்டாங்க. வேற யாரும் பேசுறீங்களா? பின்னூட்டம் வழங்குறீங்களா? ஹீலர் சார். ஓகே. வணக்கம் அனைவருக்கும். சார், இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நிறைய மதிப்புமிக்க கருத்துக்களை கொடுத்திருந்தீங்க. கணக்கில் ஆரம்பிச்சு நிறைய செய்திகளை சொல்லிட்டே வந்தீங்க. ஒரு மனிதன் வந்து பிறக்கிறது முக்கியம் இல்ல, இறக்கும்போது என்ன நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த உலகம் வந்து பார்க்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு மனிதர் வந்து வரும்போது ஒருத்தங்க கையெடுத்து கும்பிடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அந்த மனிதர் மேல ஒரு மதிப்பு இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்புக்கு மிக்க மனிதரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நிறைய விஷயத்துல சொன்னீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. இன்னைக்கு சிறப்பான உரை கொடுத்திருந்தீங்க. உங்களுக்கான 2 வரி கவிதை. கணக்கில் தொடங்கி கணக்கிலா செய்திகளை மனத்தில் நிறுத்திட மகத்தான செயல்களை தினமும் செய்திட மதிப்பும் கூடுதே. கணக்கில் தொடங்கி கணக்கிலா செய்திகளை மனத்தில் நிறுத்திட மகத்தான செயல்களை தினமும் செய்திட மதிப்பும் கூடுதே. வணக்கம் சொல்லிட வளமையாய் வாழ்வும் தான். வணக்கமும் சொல்லிட வளமையாய் வாழ்வும் தான். வாழ்த்துக்களையா. உங்களுடைய ஏற்புரையை கொடுங்க. வணக்கம். மீண்டும் ஒரு நட்புலரி வணக்கம். அதாவது இப்போ என்னன்னா, அந்த தளத்துக்காண்டி நான் விட்டு கொடுத்தேன்னு வீரசேகரன் சார் சொன்னார். அந்த தளம் தான் இந்த நாராயணனை உருவாக்கினது. அதாவது எதையுமே அந்த தளம் தான் எனக்கு முகவரி கொடுத்ததுன்னு சொல்லலாம். நாராயணன் என்ற ஒரு நபர் இவ்வளவு ஒரு நாலேஜ் உள்ள பர்சன், நீங்க இதை பண்ணலாம்னு சொல்லி. அதனால என்னைக்கும் அந்த தளத்தை விட்டு இங்க வந்து ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து மன வருத்தப்பட்டாங்க. என்கிட்ட கூட ஃபோன் பண்ணாங்க அந்த தளத்தின் உரிமையாளர். என்ன நாராயணன், நீ இப்படி பண்ணிட்ட, இந்த தளத்துல இருந்து அங்க போயிட்ட அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உங்க தளத்துக்கு வர்ற ஆட்கள் இந்த தளத்துல வர்ற ஆட்களால பாதிக்காது. உங்க தளம் நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நட்புலரி ஆரம்பிச்சோம். அது அவருக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கும் அவரோட நட்போட தான். யாரையுமே நம்ம எதிராளியை நம்ம உருவாக்க கூடாது. எதிராளி கூட நண்பனா வாங்கக்கூடிய மாறக்கூடிய தன்மை நம்மகிட்ட வந்து வேல்யூ அடிஷனா இருந்தா என்னைக்குமே வந்து எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கும் நம்ம இந்த சோமவல்லியப்பன் நம்மளோட நிகழ்ச்சியில 100வது நாள் கலந்துக்கிட்டாரு. அது ஒரு பெரிய வெற்றி பாதையா நமக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து 962வது நாள், 1000வது நாள்ல நம்ம இணைய போது நல்ல ஒரு வெற்றி. இதே மாதிரி சிவகனி மேடம் மாதிரி முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, என்னோட ஃப்ரெண்டு. அவரும் அப்படிதான் டெய்லி ஃபீட்பேக் இந்த மாதிரி கவிதையா கொடுத்தாரு. அப்ப நான் நினைச்சுக்கிறேன், ஒவ்வொருத்தர் ஒரு 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 சம்பவம் வந்து ஸ்டார்ட் பண்றதா, அதாவது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். சிந்திச்சு ஆரம்பிச்சுட்டா அது நீ இல்லை நான் இல்லை, யாரா இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த நட்புலரி தான். ஒரு இன்னும் 1000 நாட்களை கடந்து நல்ல நல்ல உள்ளங்கள், புது புது ஆட்கள் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே
லோகநாதன் சார தெரியும். ஏற்கனவே பழைய நட்புலரில வருவாங்க. அவ்வளவுலாம் பேசுறது இல்ல. இப்ப லோகநாதன் சாரே ஒரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு பேசுற தன்மை, அந்த பாட்டு நான் ரொம்ப ரசிக்கிறேன். இதுதான் நான் எதிர்பார்த்தது. என்னைய டிமாண்ட் பண்ணி இல்லாம, இன்னொரு நிகழ்ச்சி யாராவது நடத்தக்கூடிய லெவலுக்கு வரணும். இன்னைக்கு ஃபீட்பேக் யாராவது எடுக்க முடியலன்னு சொன்னா, சிவகனி மேடம் நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னாங்கல்ல. இதுதான் நம்மளோட நட்புலரியில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். யாருனாலும் எந்த செயலுக்கு ரெடி அப்படின்னு சொல்ற இது மாதிரி இருக்கணும். யாருக்காண்டி யாரும் நிக்க கூடாது. அது இந்த ஒரு மகா தத்துவம். பவுண்டர் சொன்னது அதான். நான் இல்லைன்னா நீங்க, நீங்க இல்லைன்னா வேற. அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்போதுதான் இந்த நட்புலரி வேல்யூ அடிஷன் எங்கேயோ போய் நிக்குது. இன்னைக்கு வந்து நான் இடையில கொஞ்சம் வர முடியல. எனக்கு வேற பயிற்சி கொஞ்சம் இருக்கிறதுனால என்னால ரெகுலரா வர முடியல. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வளர்த்து விட்ட இடத்துக்கும் நம்மளால வர முடியல. டைம் இருக்கும்போது நான் வந்துடுறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோகநாதன் சார் சொன்னாங்க, நான் வந்துடுறேன். இனிமே வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. டெய்லி நான் வந்துருவேன். என்னன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு என்கிட்ட வந்து நான் நட்புலரியிலும் ஒரு தளம் இருக்கு. அதுல நான் பேசினேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் அதை ஒரு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அப்ப நானும் ஃபவுண்டர் பேசின கட்டத்துக்கு போயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதுதான் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்றது. எப்பவும் அந்த அடிஷன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். அதுதான் நம்ம லைஃப்லயும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்புரை கொடுத்த இந்த நல்ல உள்ளங்கள் மற்றும் இந்த தளத்தில் உள்ள எல்லா ஏற்பாட்டால் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் அந்த இடத்துக்கும் போங்க. சோம ஒளிப்பனோட தகவலும் கேட்டுக்கங்க. நமக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இதுவரை இணைந்து பின்னூட்டம் வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் இது உரையின் வாயிலாக கேட்டு பின்னூட்டம் வழங்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கிய நமது நட்புலரி நாராயணன் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நாளை ஒரு நல்ல அற்புதமான மனிதரின் உரையை கேட்க ஆவலோடு இருப்போமாக. என்றும் அன்புடன் உங்கள் அன்பு தோழி சிவகனி. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நமது உரையை முடிக்கலாம்.